டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் இனிமே பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில சிலபஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க சிலபஸை 11 டாபிக்கா நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த 11 டாபிக்கை நீங்க கவர் பண்ணாலே யூனிட் 4 அதாவது இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கறப்ப இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாமே கவர் பண்றதுக்கு 3 லெசன் நீங்க படிச்சாலே போதும். 6th வந்து இந்திய அரசமைப்பு சட்டம், 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசமைப்பு. ஸ்கூல் புக் எடுத்து ஒவ்வொரு லெசனா படிக்கணும்னு அவசியம் இல்லை, சில பேருக்கு படிக்க முடியாமையே இருக்கும். ஸோ இந்த 3 லெசனுமே கம்ப்ளீட் பண்ண 450 கொஸ்டின் நீங்க படிச்சாலே போதும். டாபிக் 1ல இருக்க இந்த 7மே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த டாபிக் 1 ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்லயே இதுக்கான கொஸ்டின் பேப்பரை நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த 450 கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த 450 கொஸ்டினை எப்படி பிரிச்சிருக்கோம்னா மொதல் 366 கொஸ்டின் வந்து இந்த 3 லெசனுக்குமான லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அடுத்தது 41 கொஸ்டின் வந்து இந்த 3 லெசனுக்குமான புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது 43 கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்கை தவிர வெளியிலேருந்து கேட்கப்படுற ஒரு 43 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணியிருப்போம். டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 450 கொஸ்டின் நீங்கள் படித்தாலே இந்த டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த 450 கொஸ்டினுக்கான கிளாஸஸ் எப்படி பார்க்க போறோம்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் டெய்லி நீங்க 1 hour ஜிஎஸ்க்கு ஒதுக்கி படிச்சாலே போதும். மீதி இருக்க டைம்ல நீங்க பொது தமிழ் படிச்சுக்கலாம். டெய்லி உங்களுக்கு 2 வீடியோஸ் வரும். ஃபர்ஸ்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து 30 கொஸ்டின் இருக்கும், செகண்ட் வீடியோல 30 கொஸ்டின் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 60 கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. இப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாமே நீங்க கவர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த டாபிக் 1 இதுல கவர் ஆகிற எல்லாத்துக்குமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சில 2012 இருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த டாபிக் மட்டுமே 200 கொஸ்டின் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் மட்டுமே 200 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 450 கொஸ்டின் நம்ம படிச்சிட்டோம்னா இந்த 200 கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சோன்னே அதாவது அந்த 3 லெசன் சேர்த்து 450 கொஸ்டின் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 200 டோட்டலா பாத்தீங்கன்னா 650 கொஸ்டின் வந்து இதுக்கு மட்டுமே நீங்க படிச்சிருப்பீங்க. கடைசியா இந்த டாபிக் 1க்கான ஃப்ரீ டெஸ்ட்டும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே கொடுத்துருவோம். இதே மாதிரி சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போறோம். இன்னையில இருந்து இந்தியன் பாலிட்டிக்கான கிளாஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருவோம், செக் பண்ணிக்கோங்க. இனிமே டெய்லி ஈவினிங் வந்து 7:30க்கு ஒரு வீடியோவும் 8:30க்கு ஒரு வீடியோவும் இருக்கும். ஸோ தொடர்ச்சியா பாருங்க, ஜிஎஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ டாபிக் 1க்கான முதல் 30 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்க. வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலுவான தெளிவான சட்டங்களும் வழிமுறைகளும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அரசியலமைப்பு சட்டம்னு. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள், நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்பனா 1950 ஜனவரி 26. இதே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. 1949 நவம்பர் 26 வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. நடைமுறைக்கு வந்த நாள் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. நாம் ஜனவரி 26ஆம் நாளை குடியரசு தினமாக கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம், நாம் ஜனவரி 26ஆம் நாளை குடியரசு தினமாக கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை தான் குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு. வரலாற்று சிறப்புமிக்க இந்திய தேசிய காங்கிரசின் லாகூர் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பன 1929. 1929ஆம் ஆண்டு கூடிய லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் எந்த முழக்கம் வலுப்பெற்றது? 1929ஆம் ஆண்டு கூடிய லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் எந்த முழக்கம் வந்து வலுப்பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழு சுயராஜ்யம். இந்திய வரலாற்றில் முதலாக முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் 1930 ஜனவரி 26.
இந்திய வரலாற்றில் முதலாக முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எதுனா 1930 ஜனவரி 26. இதெல்லாம் முக்கியமானது. 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டதன் வரலாற்று நினைவாக பின்னாளில் அந்த நாள் எவ்வாறு ஏற்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜனவரி 26 பின்னாளில் எவ்வாறு ஏற்கப்பட்டதுன்னா குடியரசு தினமாக ஒரு நாட்டின் குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுப்பதோடு அந்நாட்டை ஆள்வதற்கு துணை புரியும் அடிப்படை விதிகள் மற்றும் கொள்கைகள் அடங்கிய ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஒரு நாட்டின் குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுப்பதோடு அந்நாட்டை ஆள்வதற்கு துணை புரியும் அடிப்படை விதிகள் மற்றும் கொள்கைகள் அடங்கிய ஆவணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம். நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம் எனப்படுவது எதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கீழ்கண்ட எவற்றை எல்லாம் வரையறுத்து நமக்கு ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை தருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கீழ்கண்ட எவற்றை எல்லாம் வரையறுத்து நமக்கு ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல எது சரியானதுன்னு பாருங்க. அடிப்படை அரசியல் கொள்கைகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் கடமைகள், குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இதுல எல்லாமே சரியானதுதான். மேற்கண்ட அனைத்துமே சரிதான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை அரசியல் கொள்கைகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் கடமைகள், குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள், அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், இது எல்லாத்தையுமே வரையறுத்து நமக்கு ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை தருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1946. 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? இது என்ன சொல்றாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 389 உறுப்பினர்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 389 உறுப்பினர்கள். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முனைவர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா முனைவர் ராஜேந்திர பிரசாத். கீழ்கண்டவர்களில் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய உறுப்பினர்கள். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. இதில் அனைவருமே சரிதான். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றுள்ள முக்கிய உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா இதில் அனைவருமே சரிதான். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர்? முக்கியமானது. இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 பேர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது? 7 பேரை கொண்டு உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 7 பேர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் BR அம்பேத்கர். போன கொஸ்டின் என்ன பார்த்தோம்? அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முனைவர் ராஜேந்திர பிரசாத். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் BN ராவ். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின்
ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா BN ராவ். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போதுனா 1946 டிசம்பர் 9. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க சுமார் எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்கள் வாசிக்கப்பட்டு முன்மாதிரியாக கொள்ளப்பட்டன? நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க சுமார் 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்கள் வாசிக்கப்பட்டு முன்மாதிரியாக கொள்ளப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத கீழ்கண்ட எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டங்கள் முன்மாதிரியாக கொள்ளப்பட்டன? இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. இதில் அனைத்துமே சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் அதில் சுமார் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன? இதில் சொல்லியிருக்கிறது என்னன்னா சுமார் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 2000 அப்படின்றது கிடையாது, சுமார்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. இல்லை 10th புக்கில் வந்து 2473 திருத்தங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை கொஸ்டினில் வந்து சுமார் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் வந்து 2000 அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம 2000 வந்து எடுத்துக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாராகி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26 முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாராகி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. 1949 நவம்பர் வந்து 26. இதே வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26 வரும். 1950 ஜனவரி 26 வந்து நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1946 டிசம்பர் 9. நாம் ஆண்டுதோறும் அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படும் நாள்? நாம் ஆண்டுதோறும் அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படும் நாள் எதுனா நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்ட நாள் எது அப்படின்னு கேட்பாங்க. நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவிடப்பட்டது? 64 லட்சம் ரூபாய். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு தொகை செலவிடப்பட்டதுன்னா 64 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துவது? முகப்புரை. ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்புரைன்னு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை இந்தியாவை எவ்வாறு வரையறை செய்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை வந்து இந்தியாவை எவ்வாறு வரையறை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை சரியானது எதுன்னு பாருங்க. சரியானது வந்து டி தான். இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. டாபிக் 1 முடிக்கிறதுக்கு 450 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இல்லை மொதல் 30 வினாக்கள் இப்போ பார்த்துட்டோம். அடுத்த 30 வினாக்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.